மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபக்கூட்டம். நாள் பிப்ரவரி 15. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். தாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். கர்த்தருடைய வருஷம் என் மேல் வருகிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தெய்வ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 94000449. தேவானின் பாதமே வேண்டும், தேவானின் சமூகம் வேண்டும், தேவாவும் பாதமே வேண்டும், தேவாவும் சமூகம் வேண்டும். ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மனதுருகி ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மணிக்கணக்காய் ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், மனதுருகி ஜெபித்திட ஜெபாவி வேண்டும், வேண்டும் ஜெபாவி என்னிலே வேண்டும், தாரும் ஜெபாவி என்னிலே தாரும், வேண்டும் ஜெபாவி என்னிலே வேண்டும், தாரும் ஜெபாவி என்னிலே தாரும். தேவானின் பாதமே வேண்டும், தேவாவின் சமூகம் வேண்டும். புலம்பி அழுதிட பாரமும் வேண்டும், கதறி ஜெபித்திட கண்ணீரும் வேண்டும், புலம்பி அழுதிட பாரமும் வேண்டும், வேண்டும் கண்களில் கண்ணீரும் வேண்டும், தாரும் ஆத்தும பாரமும் தாரும், வேண்டும் கண்களில் கண்ணீரும் வேண்டும், தாரும் ஆத்தும பாரமும் தாரும். தேவாவின் பாதமே வேண்டும், தேவாவும் சமூகம் வேண்டும். சோராமல் ஜெபித்திட விசுவாசம் வேண்டும், தளராமல் ஜெபித்திட தைரியம் வேண்டும், சோராமல் ஜெபித்திட விசுவாசம் வேண்டும், தளராமல் ஜெபித்திட தைரியம் வேண்டும், வேண்டும் விசுவாசம் என்னிலே வேண்டும், தாரும் தைரியம் என்னிலே தாரும்.
விசுவாசம் என்னிலே வேண்டும். தாரும் தைரியம் என்னிலே தாரும். தேவாவின் பாதமே வேண்டும். தேவாவின் சமூகம் வேண்டும். தேவாவின் பாதமே வேண்டும். தேவாவும் சமூகம் வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். ஏசாயா 38:20 ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா இப்படி ஆண்டவரை பாடுகிறார். கர்த்தர் என்னை இரட்சிக்க வந்தார், ஆகவே என் ஆயுசு நாட்களெல்லாம் அவருடைய கீத வாத்தியங்களை எடுத்து வாசித்து கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு மரண கட்டிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர் தாவீது சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு கொடிய புண் கட்டி வந்துருச்சு. கட்டினா என்னவா இருக்கும்? அது கேன்சர் தான். டாக்டர் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சொன்னாலே நமக்கு அவ்வளோதான். ஆனால் இருக்காது, பல பேருக்கு இருக்காது. இப்படிப்பட்ட அந்த கட்டி வியாதி பெருகி வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன நேரத்தில் அவன் கதறின அலறி அழுதான் பாருங்க. அந்த அலறுதலுக்கு மறைவிடலாது இருந்தது. கர்த்தருடைய செவிகளில் காதுகளில் அவன் ஜெபம் ஏறினது. 15 வருஷம் ஆயுசுனால கூட்டி கொடுத்தார். ஒருவேளை இந்த ஆயுசுனால கூட்டி கொடுக்காம இருந்தால் அரகுர ரட்சிப்பு அதாக இருந்திருக்கும். மேலோட்டமாக தான் அவன் ராஜாவாக இருந்திருப்பான். இதுக்கு பின்னாடி அவன் தெய்வ பயத்தோடு பூர்ண ரட்சிப்புக்குள்ளே வந்து கர்த்தருடைக்கு வழியில் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்களேன். சகோதரர்கள் அவனை வித்துட்டாங்க, குழியில் தள்ளி. அப்புறம் ஒருத்தர் எடுத்து எகிப்துக்கு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அங்கே போய் ஜெயிலில் இருக்கிறார். ஒரு உயர்வு வருது. பஞ்சம் வந்த உடனே யாக்கோப்பு பிள்ளைகளை அனுப்பின போது அந்த உணவு வாங்கும்போது யோசேப்பை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனும் கண்டுபிடிச்சிட்டான். உடனே ஆள் அனுப்பி அப்பா அம்மா எல்லாரையும் வர சொல்லுங்க, இந்த தேசத்தில் நம்ம இருப்போம். அப்போ அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 45:7, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ உங்கள் ஜீவனை ரட்சிக்கும்படி சொல்கிறாரு. நீங்கள் பஞ்சம் வராமல் இருந்திருந்தால் கர்த்தரை நம்பியிருக்க மாட்டீங்க, என்னையும் நினச்சிருக்க மாட்டீங்க. இப்போ பின்வாங்கிட்டீங்க, ஜெபம் குறைஞ்சு போச்சு, சடங்காச்சாரமாயிருச்சு. கண்ட மனிதர்களோடு பழகி எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தரை விட்டு மறந்து தூரம் போயிட்டீங்க. உங்கள் ஜீவனை ரட்சிக்கவே உங்களுக்கு முன்னாடி கர்த்தரனை அனுப்பினார் என்று சொல்லி 70 பேரையும் அந்த எகிப்துக்கு வர வச்சு ஒரு குடும்பத்தையே ஒரு எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கி நம்ம குடும்பம் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ஆகவே தான் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. அதே ஆதியாகமம் 49:18 உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் ரட்சிக்க வந்தார். அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருங்க. உங்கள் கணவன் ரட்சிக்கப்படலையா? மேலோட்டமாக பக்தியாக இருக்காரா? ஆலயத்துக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாரு, ஆனால் மனம் அவரை சார்ந்தில்லையே, ஜெபிக்கலையே. கொடை வள்ளல் தான், மூப்பர் தான், பில்லர் தான், ஆனால் இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்திக்கலையே. எசேக்கியேல் ராஜா சொன்னார், அவர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை தந்து உங்கள் சந்ததி அப்படியே மாற்றுவார். எகிப்தில் வாழ்ந்தது போதும், பாவத்துக்கு அடிமையானது போதும்,
இனி கிளம்புங்கள் கானானுக்கும் நித்தியத்துக்கும் என்று சொல்லி, கர்த்தர் அருளுகிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி செங்கடல்ல நிறுத்தி அவர்களை தண்ணீரில் முக்கி பாபமும் சாபமும் தொடராதபடி அவர்களை ஆண்டவர் ரட்சித்தார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். அவருக்கு தடை இல்லை. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வேதம் சொல்ல, பிரபுக்களை நம்புகிறோம், மனிதர்களை நம்புகிறோம், இவர் சப்போர்ட் பண்ணுவார் நம்புகிறோம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களை நம்பாதீங்க. 1 சாமுவேல் 12:21 பார்க்குறோம், வீணானவற்றை தேடி போகாதீர்கள், கர்த்தரை விட்டு விலகி போகாதீர்கள். உங்களை ரட்சிக்காத காரியத்துக்கு நீங்கள் சிரத்தை எடுத்து நேரம் எடுத்து பணத்தை விரயம் பண்ணி காலத்தை வீணடிச்சிடாதீங்க. 1 சாமுவேல் 12:21 ஜனங்களை சாமுவேல் எச்சரிக்கிறார், விலகி போகாதீர்கள். உங்களை ரட்சிக்க கூடாததும் புரோஜனமற்றதுக்கு விலகி இருந்து உங்கள் ரட்சிப்பை காத்து கர்த்தருக்காக வாழுங்கள் என்று சொல்லி ஜனங்களை தேவனுடைய பாதையில் நடத்தினார். இன்றைக்கு ரட்சிப்பு என்பது தேவனுடைய பாதை. எந்த மனிதனும் அதை நம்ம கொடுக்க முடியாது. கர்த்தர் கிருபையாய் இறங்கி இதுவரை நம்மளை துரத்தி அடிமைப்படுத்தின அந்த எகிப்தியர் நம்மை பின்தொடராதபடி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கிறவர் இந்த நாளில் உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நேரலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய நன்மையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். விரோதமாய் எழும்புகிற வல்லமை முறியடிக்கப்படட்டும். திறந்த வாசலை வைத்து அவர்கள் விரும்புகிற நன்மைகளை இன்றைக்கு அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.